சொல்லணும்னு சொன்னாக்கா என்னோட இன்றைய கால பாட்டு வேணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அந்த காலத்துல நான் என்ன கேக்குறேன், நியாயமா சொல்லுங்க. என்ன பாட்டு நீங்க போட்டீங்க? முதல்ல ஒரு கடைசியா ஒரு பாட்டு பாடிட்டு போய் உட்கார்ந்தாருல, என்னது? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கை. சரி, அப்புறம் நல்ல பெயரை வாங்க வேண்டும் இல்லங்க. அதுக்கப்புறம் ஒரு வடி வந்துச்சு, என்னமோ சொன்னாரு. குழந்தை நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையில நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினில்லை. என் அப்பால வாடகைக்கு போயிட்டீல? அப்பா வாடகை? அம்மா மட்டும் தான் வளர்க்கணுமா? எனக்கு மட்டும் தான் எழுதி கொடுத்துருக்கீங்களா? கேக்குறேன். நாங்க என்ன பேமெண்ட் இல்லாத வேலைக்காரியா? இல்லம்மா, அந்த காலத்துல எப்ப பாரு அம்மா வளர்க்கணும், அம்மா வளர்க்கணும், அம்மா வீடு கூட்டணும், அம்மா வீடு இருக்கணும். நான் என்ன கேக்குறேன், ஒரு குழந்தைக்கு பாட்டு போடணும்னா என்னங்க போடணும்? என்ன போட்டிருக்கீங்க நீங்க? நல்ல பேரி வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அது பிள்ளைகளே இல்ல, உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க. ஏன் நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே? அதான் பிள்ளைகளே. நல்ல இங்க வருமா, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அதான் பிள்ளைகளே தானே. ஏன் இழுக்கிறீங்க? பிள்ளைகளே இல்ல, தமிழ்ல லா ல ழா மூணு இருக்கு. இங்க பாரு, கடைசியா சொல்லித்தரேன். நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எனக்கே அப்படி வருதுமா? உன் பேர் என்னடா? குலேஸ்வரா? ஏ அக்கா, நல்லா சொன்னேன்டா. அல்ல, அவன் சொன்னே புகழா? எங்க அக்கா வீட்டுக்கார பேரு புகழ் தான்டா, எங்க மாமா பேரு புகழ் தான். காதுல வாங்க மாட்டேன், நிஜமா எங்க மாமா பேரு புகழ் தான். நான் என்ன கேக்குறேன், நல்லா தானே இருக்கும் உன் பேரு? நீதானே? நல்லா தானே இருக்கும் உனக்கு பேரு? இந்த மாதிரி பேரை வைக்கணும். அவனை போய் நல்ல பேரை வாங்கிட்டு வா, நல்ல பேரை வாங்கிட்டு வா. நான் மளிகை இல்லையா வாங்கிட்டு வருவான், அதுல கூட தேவையில்ல. சரி, இன்னும் கொடுமையின் உச்சமா அந்த குழந்தை பிறந்தோனையும் அப்படியே தொட்டில போட்டு தூளி ஆட்டுவாங்க. அது எவ்வளவு அழகா சிரிக்கும். அந்த புள்ளைய பார்த்து ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. அவன் கேட்டானா, உங்க வீட்டுலதான் வந்து பிறப்பேன்னு என்ன அப்ளிகேஷன் போட்டா மிஸ்டர் பாரிஸ், ஐயோ மிஸ்ஸஸ் பாரிஸ் ராஜா அம்மா கேட்டானா? இதுல இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த வேதனையை சொல்லுவாங்க பாருங்க. லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அப்படியே ஒரு சால்விய போத்துக்கிட்டு ஒரு நாயை வச்சுக்கிட்டு, இந்த நாய் ஒழுங்கா காதலிச்சா அந்த நாயா ஓடி இருக்க போகுது, அதுக்கு இன்னொரு நாயை புடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே அழுகையா, அவ பறந்து போனாலே, அவதான் போயிட்டால, நீ ஒழுங்கா காதலிச்சிருந்தா அவ போயிருக்க மாட்டால. இதெல்லாம் ஒரு பாட்டாங்க. ஆனா ஒரு காதல கூட சொல்லணும்னு சொன்னாக்கா நாங்க தாங்க சொல்லிருப்போம். அப்படியே இந்த குயில தூது விட்டு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கா மொட்டை குயில் வாழும் மாசையோடு அது வாசல் தேடுகிறேன்.
வாசல் தேடுவே கோயில் பாட்டு அது கேட்டு சந்தனங்கி அருமை, நல்ல ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். நான் ஏதோ 2 வார்த்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது அந்த கால பாடல்கள் நிறைய பாடல்களை சொன்னாங்கங்க. ஆனா கண்ணதாசன் ஐயா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த இழந்த பழம்னு ஒரு பாட்டை எழுதிட்டு இந்த மாதிரி பாடல்களை கூட நான் எழுதிட்டேனேன்னு சொல்லிட்டு 6 மாத காலங்கள் அவருடைய பேனாவை பிடிக்காம இருந்தாலும் சொன்னாக்கா அந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா மோசமான பாடல்கள் இருக்கு. அதே போல இந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா சில குறைகள் இருக்கு. ஆனா இந்த கால கவிஞர்களும் நிறைய பாட்டை கொடுத்திருக்காங்கல்ல, அந்த தந்தைக்கும் மகளுக்குமான அந்த பாசத்தை கூட தந்தைக்கும் தாயமிர்தம் சுரக்கும் அம்மான்னு சொல்லிட்டு அழகா நாமத்துக்குமார் கொடுத்தாரா இல்லையங்க? வைரமுத்தா சரி, யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்களா இல்லையாங்க? ஏதோ கொடுத்துருக்கோம்ல, சும்மா இருங்க. அதே மாதிரி உண்மையானே சொல்லுங்க. ஆனா மறந்துருவேனே, என்ன கவிஞர்கள் தான். அதே போல உண்மையிலேயே காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீன்னு சொல்லிட்டு அழகா அந்த அம்மாவுடைய பாசத்தை கூட ஆறாறுன்னு சொல்லிட்டு ராம் படத்துல கூட நாங்க கொடுத்துருக்கோம் இல்லையா? இன்னும் சின்னங்கண்ணா நல்ல இன்னும் சிறப்பா சொல்லணும்னா கடவுள்னு சொன்னாலே அழகா தான் இருப்பாங்க. ராமன்னு சொன்னா இவ்வளவு அழகா இருப்பாரு, ஆஞ்சநேயர்னு சொன்னா இவ்வளவு அழகா இருப்பாருன்னு சொல்லிட்டு கடவுள்னு சொன்னாலே அழகா தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை மாத்தி மாற்றுத்திறனாளிகளை கூட ஒரு கடவுளாக்கி நான் கடவுள்ன்ற ஒரு படத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அழகா அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு பாடல கொடுத்திருப்பாங்க இல்லையா? அதே போல நிறைய பாடல்கள் எக்கச்சக்கமாக நிறைய பாடல், அது இயேசுதாஸ் பாடியிருப்பாரு இல்லையா? அம்மா என்று அழைக்காத உயிரிலேன்ற அந்த பாட்டை இன்னைக்கும் திருச்சியில உள்ள ஐயப்பன் கோவில்ல எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா இவ்வளவு ஏங்க ஒவ்வொரு பூக்களுமே ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டை சிங்கப்பூர்ல உள்ள பாட புத்தகத்துல எழுதி வச்ச அந்த பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அறநெறியை நான் சொல்லி கொடுத்திருக்கோம்னு சொன்னாக்கா இந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா நல்ல கவிஞர்கள் இருக்காங்க. நிறைய பாடல்களையும் பாத்தீங்கன்னா இந்த காலத்திலயும் நாங்க கொடுத்திருக்கோம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா தவறு செய்யறதுக்கோ தவறை யோசிக்கிறதுக்கோ அன்னைக்கு வந்து வழிகள் இல்ல. ஆனா இன்றைய காலகட்டத்துல நிறைய தவறுகள் இருக்கு. ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்திலையும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டு நல்ல பாடல்கள் நல்ல கருத்துக்களை நாமளும் கொடுத்திருக்கோம்னு சொல்லி அதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறதுதான் எங்களுடைய வேதனைகள். சோ இப்போ திரைசீன் பொற்காலம் பத்தி இன்னும் சிறப்பா ஒரு பாட்டை மட்டும் நான் விட்டுட்டேன். அதாவது பொற்காலம் சொன்னாங்க இல்லையா? உண்மையான பொற்காலம்ன்றது எது தெரியுமாங்க? ஒரு மனுஷனுக்கு அவனுடைய உடம்புல உள்ள ஊனம்லாம் ஊனம் கிடையாதுங்க. எந்த மனுஷனுக்கு மனசு ஊனமா இருக்கோ அதுதான் ஊனம்னு சொல்லிட்டு பொற்காலத்துல உள்ள பாட்டை பொற்காலத்திலேயே நாங்க தான் கொடுத்திருக்கோங்கிறதையும் அவங்க 2 பேருக்கும் காதல் ஒரு மாதிரி சொல்லிட்டு அல்ல திரைசீன் பொற்காலம் இந்த காலத்திலும் இருக்கு, இந்த கால பாடல்களும் இருக்குன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செலவச்சு வாழ போறதை விட்டுட்டு உங்களுக்கு பெற்றவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க, எல்லா காலமும் உங்களுக்கு பொற்காலமா அமையும் சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாடி இடமுறை நன்றி வணக்கம். அருமை அருமை. ராவணன் எழுதினான், எப்படி எழுதினா தெரியுமா? வாரண பொருது மார்பும் வரையினை எடுத்த தோலும் நாரத முடிவர் கேட்பன் 50 உரைத்தனாவும் தாரணி மவுளி பத்தும் சங்கரன் கொடுத்தவாலும் வீரமும் களத்தே போட்டு வெளுங்கையோடு இலங்கை திரும்பி போனான்னு எழுதினான். எப்படிப்பட்டவனா ராவணன்? வாரண பொருத மார்பு, ஒரு யானை வந்து பொருந்தினா அப்படி தேங்கி நிற்கிற மார்பு வாரண பொருத மார்பு. வரையினை எடுத்த தோல், இமயமலையை கைலை மலையை அப்படி தூக்கி சுமந்தவன். வரையினை எடுத்த தோல் தாரணி மவுளி 10 தலை ராவணன், ஒரு தலை இல்ல 10 தலை. 10 தலை ராவனுக்கு ஒரு தலை காதல் சீதை மீதுன்னு எழுதினான் கபிலன். வாரண பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் தாரணி மவுளி 10 சங்கரன் கொடுத்த வாள், சிவபெருமானே கொடுத்த வாள். எல்லாத்தையும் போட்டுட்டான். யாரால? ஒரே ஒரு பெண்ணால, ஒரே ஒரு பெண்ணால சீதையினால தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான். காப்பாற்ற முடியல. ரொம்ப எழுதுறான். வான் நகம் மண்ணு நகம் என்பதற்கு நானான். இந்த பூமி சிரிக்கும் வானம் சிரிக்குங்கிறது கூட அவன் கவலைப்படலையா? உறவுகள்லாம் சிரிக்குங்கிறதே கவலைப்படலையா? செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த சாணகி நகுவாள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான்னு எழுதுனான். ஐயோ நம்ம தூக்கிட்டு வந்து வச்சிருக்கமே, அவன் என்ன பார்த்து என் வீரத்தை பார்த்து என்ன நினைப்பா அப்படின்னு நினைச்சான் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணால எவ்வளவு பெரிய அழிவு வரும் என்று அந்த காலத்துல தான் பாட்டு சொன்னாங்களா? இந்த காலத்தையும் சொன்னாங்க. ஆசமட்டையில் அந்த வழி போகாதான் இங்கு யாரு புத்தனம் போன பாடதா பொங்கல என்னும் போனதா ஒரு மேகம் வந்திடும் போது ஒரு வேலி என்பது ஏது இங்கு நாள் சோகந்தான்
வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அந்த வாழ்க்கையில வாலிபம் கொஞ்ச நேரம்தான். காதல் என்பது பொது உடம்பு, கஷ்டம் மட்டும்தானே தனி உடம்பு. அப்பனும் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமா? நீ எப்போதும் நீயும் தான் மறுக்க முடியுமா? சொல்லியிருக்கானே, ரொம்ப அழகான ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். உண்மையாவே வாழ்க்கையில இந்த சுச்சுவேஷனுக்கு பொருந்த மாதிரியும் பாட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து பேசியிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் நிறைவு செய்து பேசுவதற்காக வருகிறார் கொடுமுடி தந்த கோகிலம் நம்முடைய அம்மா பாரிஸ் ராஜா அவர்கள். உங்கள் பலத்த கரவசம்.